வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எனது புதிய உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, முட்டை எல்லாம் சேர்த்து பொரியல் தான் பண்ண போகிறோம். பொடி மாசுன்னு சொல்லலாம். முதல்ல சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு நிறையா சேர்த்துக்கங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். வரமிளகால காரத்துக்கு 2 பிச்சு போட்டுக்கிறேன். அதோட பச்சை மிளகா ஒரு 2 சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா 1.5 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நல்லா கண்ணாடி பதம் வெந்து வந்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி 3ஐயும் சேர்த்துக்கலாம். நல்லா அது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலருக்கு. நல்லா வதக்கிட்டு தண்ணி காயில் ஒரு 1/4 பங்கு வர்ற மாதிரி ஊற்றிக்கலாம். நிறையா தண்ணி ஊற்றினோம்னா காய் வேக வேக காயில் உள்ள தண்ணியும் சேர்ந்து நிறையா வந்துடும். அப்புறம் அது வற்றி வரங்களாட்டியும் ஒரு மாதிரி கலரே மாறிடும். அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. அதனால் 1/4 பங்கு அளவு தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். அந்த தண்ணியிலே காய்கறியெல்லாம் நல்லா வெந்துடும். எல்லாமே ஃப்ரெஷ்ஷான காய்கறிங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். நல்லா பெரட்டிட்டு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கிறேன்னா. இப்போ எல்லாம் தண்ணிலாம் வற்றி நல்லா ரெடியானோடனே முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை ஊற்றிக்கிறேன். முட்டை பிடிக்காதவங்க தேங்காய் பூ நிறையா சேர்த்துக்கங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டு நல்லா பிரட்டிக்கிட்டே இருங்க. நல்லா சுருண்டு வெந்து இது மாதிரி நல்லா பொடிமா ஸ்டேஜுக்கு நல்லா சூப்பராக வந்துடும். நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்த உடனே 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 3/4 பதத்துக்கு பொடி பண்ணி 1 ஸ்பூன் நான் அந்த பொடியை தூவிக்கிறேன். இந்த பொடி வந்து நல்லா வாசம் கொடுக்கும். இந்த பொடி மாஸ் வந்து நம்ம ரச சாதம், புளி சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இதை கொடுத்து பாருங்கள். மறுநாள் அவங்கள்ட்ட திரும்பி வந்து இதேமாரி செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. நான் செஞ்ச இதே மெத்தடில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.